இங்கே பாருங்கள், என்னோடய லேப்டாப் இது யூஸே பண்ணாமல் அப்படியே இருக்குங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை பார்க்குறப்பெல்லாம். ஆசையாக வேலையை ஆரம்பித்தேன், இப்போ இது சும்மா இருக்குன்றது ரொம்ப வேதனையாக இருக்குங்க. எப்போ நம்ம ஒர்க்கை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். இது மேல் கவருங்க. இந்த மேல் கவரை கூட நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். ஏன்னா தூசி ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக சேஃபாக அதை வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இந்த கவரை போட்டு லாக் பண்ணிடுவேன். அப்போ தான் நம்ம லேப்டாப் நீட்டாக அப்படியே இருக்கும், சுத்தமாக. எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்திங்களா? சீக்கிரமாக இதில் என் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் பாரம் குறையும் எனக்கு. இப்போல்லாம் இதை போட்டால் தான் தூக்கமே வருதுங்க. நேற்று நைட்டு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப பெயின் அதிகமாகிடுச்சு பாடி ஃபுல்லாக. அதனால் வலிக்கு தான் நேற்று டேப்லெட் போட்டேன். இப்போ ஒரு வேளைக்கு இப்போ போட போகிறேன். பெயின் கில்லர் போடக்கூடாது தான், ஆனால் பேலன்ஸ் பண்ணவே முடியலைங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு காலை தூக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு காலை ஊண்டி ஊண்டி நடக்கிறல்ல, அதனால் என்ன ஆகுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கால் ஃபுல்லாக பயங்கர பெயினுங்க. ஒரு இன்ச்சு கூட நடக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. வலி தாங்கவே முடியல. நைட்டு ஃபுல்லாக பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தேன்னா, ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, வலியை தாங்கிக்கிட்டு எவ்வளோ காலம்தான் நம்ம வாழ்ந்துட போகிறோம், அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு டேப்லெட்டை போட்டு அந்த வலியை இல்லாமல் பண்ணிவிட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்களா. அது எனக்கும் சரியாக பட்டுதுங்க. சமாளிக்க முடியல. நானும் எழுந்து நடந்து நின்று என்னென்னவோ பண்ணி பார்த்தேன். அந்த வலி இருக்கு பாருங்க, அவ்வளோ கொடுமையாக இருந்தது. அதுக்கு தான் பெயின் கில்லரும் போட்டுட்டு ஸ்லீப்பிங் டோஸும் போட்டுட்டு தூங்கிட்டேன். இன்றைக்கும் போட்டால் தான் தூக்கம் வரும். ஆனால் டெய்லியுமே நம்ம பெயின் கில்லர் யூஸ் பண்ணக்கூடாது, அது ஒரு பழக்கமாகவே ஆயிரும். இங்கே பாருங்கள், இந்த மிளகும் சீரகமும் இந்த இருமலுக்கு அதிகமாக யூஸ் பண்ணி காலியாகிடுச்சு. அதனால் இதை மறுபடியும் பொடியை அரைக்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். இந்த வாலினி ஸ்ப்ரே அடித்து இதே இடத்துல இருக்குங்க. இந்த தைலமும் இங்கே இருந்தது இவ்வளோ குறைஞ்சிருச்சு. அப்புறம் நேந்திரம் பழம் இருக்குது. இதில் 2 பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு ஒன்று கொடுக்குறேன். இது இன்னும் 2 நாளைக்கு வரும். இந்த டேப்லெட் நல்லா தூக்கம் வருதுங்க. இது ஆன்லைனில் தான் வாங்கினேன். நல்லா தூக்கம் வருது. 60 டேப்லெட் இருக்கும். அப்புறம் இந்த கிளாக் பாருங்களேன். இந்த கிளாக்கு 15 வருஷம் கிட்ட இருந்ததுங்க. உங்களுக்கு தெரியும், இது ஓல்டு மாடல்னு. நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது, ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுக்கு பதிலாக புதுசாக ஒரு கிளாக் வாங்கலான்னு தோணுச்சு. ஆனால் வேண்டான்னு இதையே சர்வீஸ் பண்ணிக்கலான்னு வச்சுருக்கேன். கிளாக் நின்றுச்சுனாலே எனக்கு சென்டிமெண்டலாக மனசுக்கு சரியில்லாமல் போயிருங்க. அது ஒரு கஷ்டமாக இருக்கும். பையனுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கிறதுனால தான் கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு நான் சொல்கிறது இல்லை. அவனுக்கு ரிவிஷன் பார்க்குறதுக்கே டைம் சரியாக இருக்குது. அதுவும் பத்தாமல் கூட போகுது சில நேரங்களில். அதனால தான் நான் அவனை தொந்தரவு பண்ணல. என்ன இருக்கோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், பழைய சாதம் இருக்குங்க. இது தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பழைய சாதத்தை பசங்களுக்கு கொடுக்க முடியாது, நான் தான் சாப்பிட்டாகணும். இங்கே பாருங்கள், நான் பெட்டல்ஸ் கட் பண்ணுறேன் இல்லைங்க, அது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதை எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, இதுலேயும் ஒரு கஞ்சத்தனம் தான். இதில் நம்ம ஸ்டெம் செஞ்சுக்கலாம், எதுக்கு இதை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்படியே இதை எடுத்து வச்சிட்ருக்கேன். குப்பை மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சிட்ருக்கேன். எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இல்லை, இது பாருங்கள், இது ஃபுல்லாக இருக்குது. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் இவ்வளோ பெட்டல்ஸ் நான் கட் பண்ணியிருக்கேங்க. இதெல்லாம் அழுத்தி வச்சுருப்பேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஒர்க்கெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு ரொம்ப முடியல தான் இதை செய்கிறதுக்கு. ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும், ஆனால் இதை நான் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா இந்த ஃபோம் ஷீட் இப்போல்லாம் கிடைக்கிறதே இல்லையா, அதனால் இதை வேஸ்ட்டு பண்ணாமல் இதில் நம்ம ஸ்டெம் செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு ஜாஸ்மின் முல்லை பெட்டல்ஸ் வேணும்னா மறக்காமல் மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள்.
ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆர்டரும் எனக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த ஆர்டருக்காக நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருப்பேன். ஆனால் இந்த ஒரு 4 மாதத்தில் என்னோடய பாடி டோட்டல் டேமேஜ் ஆயிடுச்சுங்க. இப்போ கூட என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல. ஆனால் நான் நாளைக்கு போட்டாகணும் அப்படின்றதுக்காக என் மனசில் தோன்றுறது, என்ன காட்டுறது, என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு என்ன தோணுச்சோ அதெல்லாம் நான் இப்போ பேசிகிட்ருக்கேன். ஒரு மனுஷனுக்கு ஸ்ட்ரெஸ் மட்டும் இருக்கவே கூடாதுங்க. அது நம்மளே கொல்லும். அதை விட்டு வெளியில் வர்றதும் ரொம்ப கஷ்டம். ஆனால் வெளியில் வந்தால் தான் நல்லபடியாக வாழ முடியும். இப்போ நான் வெளிக்காத்தையே சுவாசிக்கிறதில்ல. இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். என்னால் நடக்க முடியாமல் நடந்து தான் ஆகணும் அப்படின்னு சில நேரங்களில் ஃபோர்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப சிவியர் பெயின் ஆகுதா. இந்த டேப்லெட்டையே நம்பி நம்ம வாழ ஆரம்பித்தோன்னா இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் உடம்புல. ஆனால் இன்றைக்கினால நான் சமாளிச்சாகணும்ல. இப்போ நான் இந்த டேப்லெட்டெல்லாம் போட்டுட்டு படுத்தால் தான் ஓரளவுக்கு என்னால் தூங்க முடியும். தூக்கமே இல்லைங்க. நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்ருக்கேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட தூங்குறதில்ல. எனக்கு நீங்கள் மட்டும் இல்லை இந்த டைமில் இப்படி நான் வீடியோ நைட் அன்டைமில் எடுத்துகிட்ருக்கேன். இதை நீங்கள் கேட்குறதுக்கு இருக்கீங்க அப்படின்றதுனால எடுத்துகிட்ருக்கேன். நீங்களும் கேட்குறதுக்கு தயாராக இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேனே தெரியல. விடிஞ்சா பையனுக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம். அவன் நல்லா எழுதணுன்ற டென்ஷன் வேறு இருக்குது. அவன் அதிகமாக பயப்படுறதுனால அவன் படித்ததெல்லாம் அப்பப்போ மறந்து வேற போயிடுறானா. பயப்படாதன்னு அவனுக்கு ஆறுதல் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு அதிகமான பயம் வந்துடுது. என்ன ஆகுமோ, எப்படி எழுத போகிறானோ, இவ்வளோ பயப்படுறானே அப்படின்னு. ரொம்ப கோழையாக வளர்த்துட்டேனோ பிள்ளைங்கள அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. தைரியமே இல்லை 2 பிள்ளைங்களுக்குமே. நிறைய பயம். சின்ன பையனாவது பரவாயில்லைங்க. பெரிய பையன் ரொம்ப மோசம். ஒரு குழந்தை மாதிரி இருக்கான். எனக்கு இப்போல்லாம் பெட்டல்ஸ் ஆர்டர் வர்றதே இல்லை. ஏன்னா நான் கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணுறது கம்மியாக இருக்குல்ல. அதனால் அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கினா தான் அடுத்த நாள் கொஞ்சம் போதையில் இல்லாத மாதிரி இருக்குது. இல்லைன்னா ஏதோ ஒரு மாதிரி அரைமயக்கத்திலே இருக்கேன். நானும் நினச்சேன் ட்ரிப்ஸ் கூட ஏற்றிக்கிட்டால் கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்குமே அப்படின்னு. அயன் டேப்லெட்டை மறுபடியும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அதை போட்டால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்காக தான். ஏன்னா ஹெச்பி வந்து 6 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப டவுனாக தானே இருப்போம். நான் டேயில் எவ்வளோ வேலை செஞ்சாலும் சரிங்க, இந்த நைட்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த நைட்டு மட்டும் தனியாக உட்காந்துருக்கிற மாதிரி ரொம்ப நேரம் அந்த நைட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். முழிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த முழிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப தான் நிறைய சிந்தனைகள் வரும். அப்போது உட்காந்து வீடியோவை எடிட் பண்ணுவேன். தூக்கம் கெட்டு போகும். எல்லாமே மாறிடணும், சீக்கிரம் எல்லாமே சரியாகணும், நாங்கள் நிம்மதியாக வாழணும் அப்படின்றது என்னோடய பெரிய கனவாக இருக்குது. அது மட்டும் நடந்துட்டால் நல்லா இருக்குங்க. அதுக்கு இடையில நான் உடஞ்சி போகவே கூடாதுன்னு தான் எப்படியோ மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று வீடியோவுக்கும் நீங்கள் எல்லாருமே ஹைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க. என் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்கிற ஒரு விஷயமும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் ஹைப் பண்ணிடுங்க. வாரத்தில் 3 நாள் கிடைக்கும். 3 நாள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, பண்ணாதவங்க அந்த பேலன்ஸ் இருக்கிற 3 நாள் பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிக்கலைனாலும் சரி, எனக்காக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.